சரி, here the given function x of t equal to y cos t plus z sin t, where y and z are independent random variable. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். independent random variable அப்படினாலே நமக்கு என்ன கான்செப்ட், e of y of z equal to e of y e of z. We can write like this, otherwise we can't write like this. இப்போ independent random variable இல்ல அப்படினா நீ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. சரிதா? சரி, binary random variables each of which assumes the value -1 and +2 with probability 2/3 and 1/3 respectively. Prove that x of t is WSS process னு prove பண்ணனும். இப்போ நம்ம they have given the clues தந்திருக்காங்க. From that we have to calculate e of y, e of y square, e of xy எல்லாமே என்ன செய்யணும், நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, சரி, listen, இந்த ஒரு டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணனும். இது y, when y equal to -1 corresponding, that is a p of y. p of y என்ன மீனிங், probability. -1 கிடைக்கிறதுக்கான probability என்னது, 2/3 டேபிள்ல இருக்கு. 2 கிடைக்கிறதுக்கான probability என்னது, 1/3. y and z are the independent random variable. For y and z, both condition applicable for y and z. So இங்க என்னதோ அது சேம் தான் இங்க. So it is enough to calculate e of y. Okay, e of y calculate பண்ணால அது எது applicable ஆகும், e of z ரெண்டுமே சேம் வேல்யூ. So e of y ஃபார்முலா என்ன, ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ளது summation y p of x. இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணனும், ஆட் பண்ணி இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணனும். சரிதா? that is the formula. So e of y ஓட வேல்யூ என்னது, 0. -1 into 2/3 plus 2 into 1/3. Next, e of y square. e of y square அதோட ஃபார்முலா என்னது, summation y squared p of y. Okay, so நான் இதுல இத ஸ்கொயர் பண்ணி இது கூட மல்டிப்ளை பண்ணனும், plus 2 square into 1/3 அதான் போட்டுறோம். சோ இதோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம், இதோட வேல்யூ என்ன வருது, 2 வருதா, 2. சரி, சோ நம்ம இப்போ என்னலாம் கால்குலேட் பண்ணிட்டோம், e of y, e of y ஸ்கொயர் கால்குலேட் பண்ணிட்டோம். சரிதா? இன்னொரு ரேண்டம் வேரியபிள் z இருக்குல்ல, அதுக்கும் சேம் கண்டிஷன் தான். e of z என்ன வேல்யூ வரும், 0. சரிதா? இதல என்ன போடலாம், similarly e of z equal to 0. சேம் டேபிள் தான ரெண்டுமே, like that. Similarly e of z square equal to 0. என்ன ஒரு டேர்ம் நமக்கு தேவை, என்னது, e of yz. e of yz நமக்கு தேவை. பாரு, e of yz. Already in problem itself they have given y and z are the independent random variable. Independent random variable இருந்தனா அதை எப்படி எழுதிரலாம், என்ன இருக்குல்ல, e of y into e of z னு எழுதிரலாம். What is e of y? 0. e of z என்னதான், e of z square equal to 2. Now e of y square 2, e of z square என்னதான் 2 தான். So e of y 0, e of z என்னதான் 0. So இதோட வேல்யூ 0. Since e of y equal to e of z equal to 0. இதை நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல டைரக்டா எல்லாம் தந்துட்டாங்க, நம்ம என்ன செஞ்சிட்டோம், ப்ராப்ளத்துக்கு போய்ட்டோம். செகண்ட் ப்ராப்ளம் என்ன செஞ்சாங்க, they have given clue. தேர்ட் ப்ராப்ளம் clue தான் வந்திருக்காங்க. சோ நான் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டேன். ஏன்னா தான் நம்ம கண்டிஷனுக்குள்ள போக போறோம். சோ இங்க எதை ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க, WSS அவ்வளவுதான். ப்ரூவ் தட்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. உடனே நம்ம கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு என்னாச்சு, prove that இதெல்லாம் ப்ரூஃப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் e of x of t இருக்குல்ல ஃபங்க்ஷன், அது வந்து கான்ஸ்டன்ட் சொல்லணும். is a constant. அடுத்த செகண்ட் கண்டிஷன் என்னது, rxx t1 t2 is a function of tau.
சரிதா? இது ஒரு கரெக்டா ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய போறோம் என்ன ஏதுன்னு தெரியும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அதை கால்குலேட் பண்ண போறோம். E of x of t. So E of x of t என்னது? என்ன இருக்கு? ஆக்சுவலா இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸ்டார்டிங்ல மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அதை மட்டும் கால்குலேட் பண்ணிட்டா போதும். சரிதா? சரி, y cos t plus z sin t. Bring E inside the bracket. E எங்க தான் ஆக்ட் ஆகும்? ரேண்டம் வேரியபிள் மேல தான் ஆக்ட் ஆகும். இந்த ரேண்டம் வேரியபிள் என்னதுன்னு கொடுத்துருக்காங்க. y and z are the independent binary random variables. Okay, அதில் தான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ E of equal to E of y cos t அப்படியே இருக்கும், cos t. அடுத்தது E of z sin t. ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் ரொம்ப ஈஸியா முடியும். ஏன் ஈஸியா முடியும்? E of y 0, E of z என்னதான் 0 தான். இருக்குல்ல? E of y equal to 0, E of z equal to 0. So 0 into cos t, அடுத்தது plus 0 into sin t. So E of x of t equal to 0. 0 na என்ன meaning? Is a constant. Is a constant. Is a constant. அடுத்து என்ன கால்குலேட் பண்ணணும் நம்ம? Next we have to calculate r xx t1 t2 is a function of tau. அதை செக் பண்ண போறோம். Second one, r xx t1 t2 செக் பண்ணணும். ஸோ இதோட எக்ஸ்பிளேஷன் என்னது? E of x of t1 into x of t2. அனவர்த்தி வேகமாக கால்குலேட்டர்லாம் வச்சிருக்கேன். நீ கால்குலேட்டர் ஒர்க்குன்னு வரல. Just listen the class. E of x of t1. E of x of t1. First வந்து x of t1 னா என்னது? This is x of t. t1. இப்போ எங்கெல்லாம் t வருதோ என்ன செய்யணும்? லேபிளை மாற்றணும், அவ்வளோதான். ஸோ y cos t1, y cos t1 plus z sin t1. இந்த e போட மறந்துட்டோம்ல. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இன்டு அடுத்தது செகண்ட் ஃபங்க்ஷன் என்னது? x of t2. லேபிள் தான் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? லேபிள் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ y cos t2 plus z sin t2. மல்டிப்ளிகேஷன் E of இதை மல்டிப்ளை பண்ணு y ஸ்கொயர் cos t1 cos t2 plus yz cos t1 sin t2 plus yz sin t1 cos t2 z square sin t1 sin t2. Bring expectation inside the bracket. Expectation எதுக்கு மேல தான் ஆக்ட் ஆகும்? random variable y and z. So equal to E of y square cos t1 cos t2 plus E of yz cos t1 sin t2 plus E of yz sin t1 cos t2 plus E of z square sin t1 sin t2. இதுதான் பட்டாச்சா? நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல. E of y square என்னது? 2. அப்போ E of y square உள்ள இடத்துல என்ன போடணும்? 2. 2 into cos t1 cos t2 plus E of yz என்னது? yz என்ன வருது? 0. அப்போ இந்த டேர்ம் என்ன வருது? அது எப்படி போடலாம்? அந்த டேர்ம் 0 ஆயிரும். E of yz டேர்ம் என்ன ஆயிரும்? 0. E of z square என்ன வரும்? E of z square 2. மீதி ரெண்டு டேர்ம் 0. So 2 sin t1 sin t2. The since E of yz equal to 0, E of
y square equal to z square equal to y square equal to 2. அந்த ரீசன் எழுதிக்கலாம். ஓகே, இதுல ஃப்ரண்ட்ல எல்லாம் கேன்சல் ஆகணும்ல. சரி, நெக்ஸ்ட் இல்ல எல்லாம் உள்ள வந்து ஆக்ட் ஆகி எல்லாமே என்ன செஞ்சுட்டோம், கொண்டு வந்துட்டோம். சரி, இந்த ரெண்டுல காமனா இருக்குது யாரு? 2 காமன் அப்படி எடுத்துரு. 2 cos t1 cos t2 plus sin t1 sin t2. அதனே தெரியுது, cos a cos b plus sin a sin b ஃபார்முலா என்ன வரும்? cos a minus b ஃபார்முலா தானே. சரி, இதை காப்பி பண்ணிக்க. நான் காப்பி பண்ணிக்க. சரி, என்ன இருக்கு பாரு, cos a cos b plus sin a sin b ஃபார்முலா. What is the cos a cos b plus sin a sin b formula? 2 into cos a minus b formula. cos a உள்ள இடத்துல என்ன இருக்கு? t1. b உள்ள இடத்துல என்ன இருக்கு? t2. அப்ப t1 minus t2 புரிஞ்சு போச்சா? t1 minus t2. இது என்னது? tau. 2 cos tau. So r xx t1 comma t2 is a function of என்ன வந்துட்டு? tau. r xx t1 comma t2 is a function of tau. இந்த function of tau னு ரெண்டுமே satisfy பண்ணவில்லை. e of x of t is a constant, r xx t1 t2 is a function of tau. So x of t is a WSS process. நம்ம ரிசல்ட் ப்ரூஃப் ஆயிட்டு. சரி, முடிச்சுக்க.